எல்லாருக்கும் வணக்கம். சாய் ஃபுட்ஸ் மோனியாச்சு. இன்றைக்கி வேல்மாறல் பூஜை 6வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. 6வது நாள் பூஜை வந்து ரொம்ப நிறைவாக சூப்பராக பண்ணியாச்சு. பாருங்கள் வீடியோவில். பூஜையை முடிச்சுட்டு தொடர்ந்து அதையே காட்டினா உங்களுக்கும் போர் அடிக்கின்றதுனால, அதாவது பக்தியோடு பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காது, பக்தி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். ஏன்னா இதையே போடுறாங்களேன்ட்டு நினைப்பீங்க. இன்றைக்கி 6வது நாள், அதனால் பூஜையை வந்து நான் முடிச்சுட்டு தான் இந்த பதிவையே போடலான்னு உட்காந்துருக்குறேன் சொல்கிறதுக்கு. என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு நாள் வீடியோ போட்டேன். ஃபஸ்ட் நாள் வீடியோ, அதாவது பூஜை பண்ணும் போதே ஃபஸ்ட்டு பூ வைக்கும் போதே விழுந்து அது வந்து நான் பூ சரியாக வைக்கலைன்னு சொல்லலாம். எல்லா சாமிக்கு வைக்கிற மாதிரி விநாயகருக்கும் வச்சேன். அப்போ வந்து விநாயகர் மேலேருந்து பூஜை முடியும் போது தான் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்போது தான் வந்து பூ விழுந்தது. கற்பூர ஆராதனை காட்டும் போது பன்னீர் ரோஸ் வச்சுருந்தா அவர் மேலே விழுந்தது. அது ஒரு நல்ல ஒரு சகுனமாக எடுத்துக்கினேன். என்னை பொறுத்தவரை அது ஒரு நல்ல சகுனம். ரெண்டாவது பூஜை 2 நாள் தொடர்ந்து பால் அபிஷேகம் பண்ணேன். நிறைஞ்ச பௌர்ணமியில் பண்ணதுனால பால், பன்னீர், தயிர், விபூதி, குங்குமம், சந்தனம்னு இப்படி வரிசையாக ஒரு 6 பொருட்களை வச்சு பூஜை பண்ணேன். திங்கட்கிழமை பௌர்ணமின்னு செஞ்சேன். செவ்வாய் உரையில் அந்த பூஜை செஞ்சேன். புதன்கிழமை அன்றைக்கி வெறுமனே செய்வோம் பூஜை, பூ போட்டு அக்ஷதை போட்டு வேல் பூஜை பண்ணுவோம். அதை இதே மாதிரி இன்றைக்கி பண்ண பூஜை மாதிரி பண்ணுவோன்றதுக்காக அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி செஞ்சேன். அன்றைக்கி வந்து நான் 2 நாள் செய்யும் போது எனக்கு முருகரை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, சரி என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது அப்படின்ட்டு நான் ஆரத்தி கலக்கி திருஷ்டி கழித்தேன். திருஷ்டி கழித்து 2 முறை எடுத்தேன் திங்கள் செவ்வாயில். புதன்கிழமை நான் அதை செய்யலை. சரி இதே மாதிரி தானே அக்ஷதை போட்டு பூ போட்டு பண்ணுறோம், இன்றைக்கி வேண்டாமேன்ட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் நைட்டு தூங்கும் போது தூங்கிட்டேன். நல்லா தூங்கி நான் ரெஸ்ட் ரூம் போனோன்னு எழுந்திரிச்சி போயிட்டு மணி ஒரு 12-1 மணி இருக்கும். போயிட்டு வந்து கதவை சாத்துறேன். என் பொண்ணு, பெரிய பொண்ணு சாமி பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கே தான் படுப்பாங்க. அவங்க சாமி பக்கத்தில் தான் படுப்பாங்க. எங்களது வந்து 10க்கு 10 ரூமு தான், ரொம்ப பெரிய ரூம்லாம் இல்லை. ஒரு கிச்சன், ஒரு 10க்கு 10 ரூமு தான். அதனால சரி அந்த சாமி கிட்டவே படுக்கிறது இவ தான் பெரியவ தான் படுப்பேன். அதனால அவள் என்ன பண்ணால், நான் கதவு சாத்திட்டு வந்து படுக்கிற நேரத்துக்கு ஒரு மாதிரி தூக்கத்தில் ஒரு மாதிரி வளருவாங்க இல்லையா, பெணாத்தல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெணாத்த ஆரம்பிச்சிருச்சு. அம்மா நீ சுற்றி போடல, அதனால் உனக்கும் யூடியூப்பில் வர உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நான் சுற்றி போட்டேன் அப்படின்ட்டு இதையே திருப்பி ஒரு 2-3 முறை சொல்கிறாங்க. அப்போ நானும் திரும்ப கேட்குறேன், என்ன விஷயம், என்னது, எப்படி சொல்லுன்னு நானும் திரும்ப கேட்குறேன். அப்புறம் அவங்க ஒரு 2-3 முறை சொல்லிவிட்டு அவங்களுக்கு டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சிட்டுமா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு அவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க. அதுவெல்லாம் நாங்கள் தூங்கிட்டோம். எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரா மாதிரியே இருக்குது, ஆனால் வராத மாதிரியே இருக்குது. டவுட்டாக ஏன் இது திடீர்னு இந்த நேரத்துக்கு, அதுவும் இந்த நடு நேரத்தில் வருதுன்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் விடிஞ்ச பேர் நான் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறேன். அந்த கடையில் போயிட்டு உட்காந்து நான் சாமிக்கெலாம் விளக்கேற்றிட்டு உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு மனசில் தோணுச்சு, இதே நைட்டு அந்நேரத்துக்கு வந்தது இந்த கனவு, திருஷ்டி எடுத்தேன் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 நாள் முருகருக்கு அழகாக இருக்கிறான்னு நம்ம திருஷ்டி எடுத்தது உண்மை. இன்றைக்கி எடுக்காத விட்டதுனால நைட்டு முருகர் வந்து கனவுல சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு சரின்ட்டு அதை வந்து இந்த பொண்ணை திரும்பவும் நான் முழுமையாக கேட்கணுன்றதுக்காக அவள் காலேஜ் போகும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். காலேஜ் போயிட்ட பேர் என்னால் தாக்கு பிடிக்க முடியல. அது எப்போ கேட்பேன்னு வந்து சரி காலேஜ் போயிட்ட பேர் இங்கேருந்து கால் பண்ணாங்கன்னு, காலேஜ் போயிட்டியாமாண்ணா போயிட்டேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி நைட்டு கண்ட கனவு என்ன தான் கனவுன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையாண்ணா. நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் நீ சொன்னேன். ஆமாம்மா நான் இதுதான் கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்ப சாயந்தரம் 3 மணிக்கு வந்த பேர் நான் சரியாக விசாரிச்சுட்டு, அப்போ நம்ம சுற்றி போடாத விட்டது தப்பு முருகருக்கு. அவர் வந்து அழகை இன்னும் ஜோடிப்பு அலங்காரங்கள்லாம் பண்ணால் இன்னும் அழகாக தான் இருப்பார். அது நம்மளுடைய கண் திருஷ்டி, இன்னும் இருக்கிறவங்களுடைய கண் திருஷ்டி அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் சுற்றி போடலன்றதை அவர் கேட்டு மறுநாள் நம்ம வியாழக்கிழமை அன்றைக்கி சரி இன்னிலேருந்து திரும்பவும் உனக்கு சுற்றி போடுற முருகா, நீ அழகம்மா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு வியாழக்கிழமைலேருந்து நான் சுற்றி போட ஆரம்பித்தேன். வியாழக்கிழமை அன்றைக்கி அந்த பூஜையை பண்ணும்போது திரும்பவும் ஒரு அதிசயம் ஒன்று பெருசாக நடந்தது. அந்த அதிசயம் தான் இந்த ஏழைக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கலாம். என்ன அதிசயம்னா, நான் வந்து அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி வெத்தலைலாம் என்கிட்ட இல்லை. அன்றைக்கி வெத்தலை பூஜை நான் பண்ணவே இல்லை, வெத்தலை வச்சு பூஜை பண்ணல. ஆனால் விளக்கு கீழே வெத்தலை வச்சா மாதிரியே வீடியோவில் நல்லா பதிவாகிருக்குது. அது இல்லாமல் சரி வெத்தலை தான் பதிவாகிருக்குதுன்னு பார்த்தா, வெத்தலை பூஜை வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா விளக்குல எல்லா விளக்குலையுமே 6 விளக்கு வச்சு விளக்கேற்றினா, மற்ற தெய்வங்களுக்கும் நான் முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு மற்ற தெய்வங்களுக்கும் விளக்கேற்றினேன். அந்த விளக்குங்கள்லேயும் எல்லாத்துலேயுமே என்னை பொறுத்த வரையில் அந்த வீடியோவில் எல்லா விளக்குலையுமே
அந்த ஒளி வந்து முருகருடைய வேல் ஒளி நல்லாவே எல்லா ஒரு விளக்கு விடாமல் எல்லா விளக்குலையுமே ஒளிச்சுது. நல்லா லாஸ்ட் வீடியோஸ் முடிகிற வரலும் கண்டிப்பாக பாருங்கள். 4வது நாள் வீடியோன்னு போகிறதுல கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கே புரியும். நான் போய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய அதிசயம் நடந்தது. உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. நானாக வந்து கடவுள் இந்த அளவுக்கு எனக்கு, அதாவது எனக்கு இனிமேல் எனக்கு வசதி வாய்ப்பு சொத்து சொகை எனக்கு எதுவுமே வேணாம். அதாவது நான் நிறைய கஷ்டப்படுறேன், நான் இல்லைன்னு அந்த கஷ்டத்துக்காக தான் அந்த பூஜையை ஆரம்பித்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய அதிசயத்தை எனக்கு நடத்தி கொடுத்த என் முருகன் என் வீடு தேடி வந்து இந்த விளக்குங்களில் அந்த தீப ஒளியில் அவருடைய வேல் பூஜை பண்ணுறன்றத வேலையே வந்து அதில் காட்டியிருக்காரு ஒளி மூலியமாகும்போது அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாகுது. உண்மையிலேயே நேற்று காலையில் வெள்ளிக்கிழமை நான் கடையில் ஒரு அசிங்கப்பட்டான்றதுனால கடைக்காரங்க வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு காசு ஒரு 200 ரூபா திருப்பி கொடுக்க முடியாது, அசிங்கமாக பேசிட்டு போனாங்க. அதை நினச்சி நான் அங்கேயே அழுது இங்கே வீட்டுக்கு வந்து அழுது திரும்ப கோயிலுக்கு போகலாம், அவர் போய் நல்லா ஏதாவது கேட்டு வரணும் நான் கோவத்தோடு போனேன். போயிட்டு நான் எதுவுமே திட்டல, ஆனால் அழ மாட்டேன் தான் தோணுச்சு. அழுதேன், கோயில்லையும் அழுது. ஆனால் திருப்தியாக அவரை பார்த்து மூலஸ்தானத்தில் கண்ணீர் விட்டு அதெல்லாம் கொடி மரத்துக்கிட்ட வந்து திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதுட்டு நான் என்னாலேயே முடியாத ரொம்ப மன உளைச்சலில் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து அன்றைக்கி எடுத்த வீடியோவை நேற்று போட சொன்னேன். நேற்று வந்து சரியாக டவர் கிடைக்கல, போட முடியல எங்களால். சரி இன்றைக்கி போடுமான்னு சொன்னேன். இன்றைக்கி சனிக்கிழமை தான் போட்டாங்க. வியாழக்கிழமை எடுத்த வீடியோவை இன்றைக்கி தான் போட்டாங்க. சரி இன்றைக்கி பார்க்கலான்ட்டு நான் மதியம் தான் சரி போட்டு விட்ருக்குறாங்களே அதை பார்க்கலான்ட்டு பார்த்தேன். இப்படி தான் போட்டுருக்காங்க பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் முடிகிற வரலமும் அவருடைய வேலை எல்லா விளக்கு தீப ஒளியிலையும் காட்டியிருக்கிறாருன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். என் வீடு தேடியும் இந்த முருகப்பெருமான் வருவாருன்றது, இந்த ஏழையை தேடி வருவாருன்னு எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சுது. கண்டிப்பாக இனிமேல் எவ்வளோ அதிசயம் நடக்குன்னு எனக்கு தெரியல. நான் 4வது நாளே வந்து எவ்வளோ பெரிய அதிசயம். ஃபஸ்ட்டு நாள் பூ விழுந்ததுமோ ஏன்னா விநாயகர் மேலேருந்து, 2வது நாள் எந்த ஒரு அதிசயமும் எனக்கு தெரியல. 3வது நாள் சுற்றி போடலைன்னு அவரே வந்து எழுப்பி கேட்குறாரு. 4வது நாள் இந்த மாதிரி அதிசயம் தினம் ஒரு அதிசயமாக நடக்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன நடக்கணும் என் வாழ்க்கையில், எனக்கு என்ன கிடைக்கணும்? இதுவே எனக்கு எல்லாத்தையும் நான் வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு சந்தோஷம் தெம்பு. மதியத்துலேருந்து என்னாலையும் நம்ப முடியல. என்னுடைய பூஜைக்கும் வந்து முருகப்பெருமான் மனம் இறங்கி வந்து எனக்கு காட்சி அளிப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு காட்சி அளித்த என் கந்த பெருமான் வேலை, இந்த ஏழைக்கு வேல் கொடுத்த வேலனுக்கு, இந்த திருப்பூர் கந்த பெருமானுக்கு கோடான கோடி நன்றி. இதை என்னன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். இனிமேலும் எனக்கு என்னென்ன காட்சி கொடுக்கணுமோ அந்த வீடியோ மூலிமா கொடுத்து என்னமாரி என்னென்ன வேண்டுதல் வச்சு இந்த வேல்மாறல் பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பாடமாக இருக்கணும். அது இல்லாத அவங்க வந்து இதை நம்பி எல்லாருமே வேல்மாறல் பூஜை செஞ்சு அதனுடைய பயனையும் பலனையும் பெறணுன்றது என்னுடைய ஆசை. அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் கூட. கண்டிப்பாக நம்பி எல்லாரும் அந்த வேல்மாறல் பூஜை செய்யுங்க. யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனும் சரி, நம்ம திருப்பூர் கந்த பெருமானும் சரி நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஆரத்தி கரைச்சிட்டேன், இப்போ திருஷ்டி கழிக்க போகிறேன். ஊற்றிடலாம்.